தொடர்ந்து கடந்த சில வாரங்களுக்கு முன்பதாக நாம் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறோம் என்கிறதான செய்தியை நாம் கேட்டோம். அது எவ்வளோ பேர்த்துக்கு ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியல. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் பூமிக்கு, சத்தமா சொல்லுங்க, நான் பூமிக்கு உப்பு. சத்தமா சொல்லுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? பிரயோஜனப்படுறவனா இருக்கிறேன். நான் மற்றவருடைய வாழ்க்கையை மாற்றுகிறவனா இருக்கிறேன். சோறு உப்பு இல்லாத சோறாக்குனா அது யாருக்குமே பயன்படாது. அப்ப பயன்படாத இருக்கிற ஒரு பாத்திரத்தை, ஒரு நபரை நான் என்னவா மாத்துகிறேன்? பயனுள்ளவனாய். ருசி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறவனை நான் ருசியுள்ளவனா என்ன செய்ய போறேன்? நான் மாற்றுகிறேன். இன்னும் சொல்லுவாங்க, பதப்படுத்துதும்பாங்க. உப்பு ஊறுகாயில எல்லாம் பார்த்தீங்கன்னா உப்பு என்ன பண்ணுது? கருவாட்டில எல்லாம் என்ன பண்ணுது? மீன் கெட்டு போகாம பாதுகாக்குது. அடுத்தவர்கள் கெட்டு போகாத ஒரு வாழ்க்கையை என்னால் என்ன பண்ண முடியும்? மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஆமா, நாம ஒருத்தர் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. இந்த உலகத்துல நம்மால மட்டும்தான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும். மைண்ட் செட்டப் தயவு செஞ்சு கொண்டு வந்துருங்க. நீங்க ஒருத்தர் தான். ஏன்னா நீங்க ஒருத்தர் தான் இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் மாத்திரமே கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள்ள வாழுகிற ஒருத்தனால மட்டும்தான் இன்னொருவனுடைய வாழ்க்கை என்ன பண்ண முடியும்? மாற்ற முடியும். சோத்திரம். ஆகவே நீங்கள் பூமிக்கு எப்படி இருக்கிறீர்கள்? ஆமா. ஆனா அந்த உப்பினுடைய அந்த சுவை என்கிற தன்மை, சாரம், இந்த உப்பு கரிப்பு என்கிறதான அந்த தன்மையை அது இழந்துருச்சுன்னு சொன்னா அந்த உப்பு எதுக்குமே பயன்படாது. அந்த உப்பை என்ன பண்ணுவாங்க? கீழே கொண்டு போய் கொட்டிடுவாங்க. அப்படி கீழே கொட்டிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? காலில் மிதிப்பாங்க அப்படின்னு சொல்லி எழுதி இருக்குது. இதை இதுக்கு ஒரு விளக்கமும் பைபிள் காலேஜில் கொடுக்குறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு நமக்கு தெரியல. அது பொய்ன்னு நம்ம சொல்ல முடியாது, உண்மைன்னு சொல்ல முடியாது. உப்பு அடுப்பில் வச்சு எரிக்க பயன்படுத்தும் போது அந்த உப்பு என்ன ஆகி போயிருது? வெடிக்கும், எரிக்க முடியாது. ஆனால் அது சொல்கிறாங்க, வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க. அவங்களாம் வயசில் மூத்தவங்களா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண முடியல, அதுக்கு நம்ம மாற்று கருத்து சொல்ல முடியல. ஆனால் நமக்கு அது முக்கியம் இல்லை. அது அடுப்பில் எரிச்சாங்களா எரிக்கலையாங்கிறது முக்கியம் இல்லை. ஆனால் நெருப்பினால உப்பினுடைய சாரத்தை அழிக்க முடியும். வேற எதனாலையும் உப்பினுடைய சாரத்தை அழிக்க முடியாது. நெருப்பு தான் உப்பினுடைய சாரத்தை அழிச்சிடும். அப்போ அந்த சாரத்தை அழிக்கக்கூடிய அந்த நெருப்பு எது? நம்முடைய வாழ்க்கையில நெருப்பா இருக்கக்கூடியது எது என்று சொல்லி போன முறை நான் பேசும்போது உங்ககிட்ட பேசினேன். எவ்வளவு பேர்த்துக்கு ஞாபகம் இருக்குது? எவ்வளவு பேர்த்துக்கு ஞாபகம் இருக்கிறவங்க மட்டும் கை வைத்துங்க. உங்க வாழ்க்கையில உங்க கிறிஸ்துவினுடைய சாரத்தை, கிறிஸ்துவின் தன்மையை, நீங்க உங்களை பார்க்கும்போது மற்றவங்க என்ன சொல்லணும்? இவர் கிறிஸ்தவர் அப்படின்னு. உங்க மதச்சாயத்தோடு உங்களை பார்க்க கூடாது. இவர் இயேசுநாதர் போல வாழ்றாரியா அப்படின்னு சொல்லணும். கிறிஸ்தவர்னு சொல்றது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க எல்லா மத பிரிவுக்குள்ள இருக்கிறவங்களையும் என்ன சொல்றாங்க? ஆமா, பேரு ராபர்ட்னு வச்சிருந்தாவே அவன் கிறிஸ்தவன் தான். அதை நான் சொல்ல வரல. நீங்க கிறிஸ்துன்னு சொல்லணும். உங்களை இப்படி சொன்னா இது பாவம் இல்லையா? நான் அவருடைய புள்ள. ஆகவே என் மூலமா கிறிஸ்து என்ன செய்யணும்? வெளிப்படணும். குமாரனுக்கு ஒப்பாவதற்காகத்தான் என்னை அவர் என்ன பண்ணியிருக்கிறாருங்க? முன்குறித்திருக்கிறார். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்காக தேவன் என்னை முன்குறித்திருக்கிறார். ஆகவே குடும்பத்தில் ஆகட்டும்,
சமுதாயத்தில் ஆகட்டும், என்னை சுற்றி வாழுகிற ஜனங்கள் ஆகட்டும், நான் வேலை செய்கிற இடங்களில் ஆகட்டும், என்னோடு பழகுகிறவர்கள் என்ன சொல்லணும்? முசுடு. இது இவர் ஒரு முசுடுங்க. நம்ம வாங்குற பேரெல்லாம் என்ன? முசுடு, சிடுமூஞ்சி, அப்புறம் பொம்மனா மூஞ்சி, அப்புறம் ஐயோ அந்த பொம்பளைகிட்ட வாயை கொடுத்துட்டா அவ்வளவுதாங்க, மீண்டே வெளியே வர முடியாதுங்க. கோபக்காரன், சண்டைக்காரன், இதெல்லாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய சாயல் அல்ல. இதெல்லாம் சாரம் இழந்து போன உப்பு. இந்த உப்பு எதுக்குமே ஆகாது. தேவன் உங்களை பயன்படுத்துவதற்கு ரொம்ப வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். நம்மை தெரிந்து கொண்டதுடைய நோக்கத்தையே நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தலைகளாக மாற்றி கொண்டிருக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களை, தயவு செஞ்சு நான் திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் ஆசீர்வாதமா வாழ்றது வாழாததெல்லாம் அடுத்த விஷயம். அதெல்லாம் தானா வரும். அது தேட வேண்டிய அவசியமே இல்லை. சுகத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை. பணத்துக்காக வாழ வேண்டிய அவசியம் இல்லை. பணத்துக்காக ஓட வேண்டிய அவசியம் இல்லை. பணத்துக்காக நான் பார்த்துட்டேன், இந்த பணம் 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 பணம்னு பணத்துக்காக பிரயாசப்படுறவங்க கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக தான் இருக்குது. என்னைக்கு அதை அடைவாங்க, என்னைக்கு பிடிப்பாங்கன்னு எனக்கு என்ன செய்யல தெரியல. எவ்வளவு வந்தாலும் பத்தமானுங்குது. இப்ப பாருங்க, அப்படி பணத்துக்கு பின்னால ஓடுன ஒவ்வொரு ஊழியக்காரனும் இன்னைக்கு விழுந்துகிட்டு இருக்கிறான். யூடியூப்ல போட்டு கிளின்னு என்ன பண்றாங்க? கிழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கேட்குறீங்களா? கேட்கலையே தெரியல. உங்களுக்கு எல்லாம் தெரியுதா இல்லையே தெரியல. பாட்டு பாடுனா பணம் குமிஞ்சுது. இன்னைக்கு பேரே இல்லை, நாரி போச்சு. நான் இந்த இடத்துல நின்று பேரெல்லாம் சொல்ல விரும்பல. ஒரு பாட்டுக்கு பல லட்சம் சம்பாதிச்சவர். பணம் பிரதானம் இல்லைங்க. இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு எது போயிடும். மனித வாழ்க்கையில நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஆண்டவர் சொல்றாரு, அது உங்களுக்கு ஜீவன் அல்ல. சிலருக்கெல்லாம் கனவு, ஒரு 2 கோடியாவது என்ன செஞ்சிடணும், வாழ்க்கையில சம்பாதிச்சிடணும். சாகும்போது 1 கோடி கூட வராம ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்னா என்ன பிரயோஜனம்? நீ 4 கோடி சம்பாதிக்கிற, சாகும்போது 1 கோடி ஓடுற கூட பக்கத்தில் ஆள் இல்லை. அது ஒரு வாழ்க்கையா? சொல்லுங்க. மனிதர்களை சம்பாதியுங்கள், ஆத்துமாக்களை சம்பாதியுங்கள், நல்ல நண்பர்களை சம்பாதியுங்கள், நல்ல குடும்ப உறவை சம்பாதியுங்கள், நல்லபடியா வாழுங்க நல்ல குடும்பத்துல. அல்லேலூயா. ஆமா, உங்க குடும்பத்தை பரலோகமா வச்சிருங்க. அது உங்க கையில் இருக்குது, மற்றவங்க கையில் இல்லை. உடனே சொல்லுவாங்க, அவங்க எனக்கு ஒத்துழைக்கிறது இல்லைங்க, இவங்க ஒத்துழைக்கிறது இல்லைங்க அப்படின்னு. நீங்க யாருமே நாம யாருமே இயேசுவுக்கு ஒத்துழைக்கிறது இல்லை. ஆனாலும் நம்மள ஆண்டவர் இயேசு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு? எத்தனை பேர் இயேசுவுக்கு நான் அப்படியே 100% ஒத்துழைச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்றவங்க? சாகிற வரைக்கும் முயற்சியிலேயே போய் சாக வேண்டியதுதான், ஒத்துழைக்கிறதே இல்லை. ஆனாலும் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணிருக்கிறாருங்க? நேசிக்கிறாரு, நம்மளை நம்பி இருக்கிறாரு, நம்ம கூட வாழ்றாரு. உன்னாலதான் எல்லாம் முடியும்னு சொல்லி திரும்ப திரும்ப நம்மளை என்ன பண்றாருங்க? என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கிறார். நம்மளை புறந்தல் இல்லை, நம்மளை தூக்கி எறியல, வேண்டான்னு சொல்லி அவர் என்ன பண்ணிடல, நம்மளை அசிங்கப்படுத்திடல. நாமெல்லாம் பாருங்க, நம்ம குடும்பத்துல கட்டின கணவன்னு பார்க்கறது இல்லை, கட்டின மனைவின்னு பார்க்கறது இல்லை, பெத்த பிள்ளைன்னு பார்க்கறது இல்லை, தகப்பன்னு பார்க்கறது இல்லை. சர்வ சாதாரணமா அடுத்தவங்களை என்ன பண்றோம்? நம்ம அடுத்த வீட்டுல போய் அடுத்த நபர்கிட்ட போய் என்ன பண்றோம்? நம்ம கேவலப்படுத்திடுறோம். என்னங்க கேவலப்படுத்திட்டு? அப்படி ஒரு வார்த்தை அவங்கள குறிச்சு நீங்க தப்பா, சாந்திமணியை குறிச்சு நான் ஒரு வார்த்தை போய் தனசெல்வி வீட்டுல தப்பா சொன்னேன்னா என் மனைவி நான் என்ன பண்றேன்? கேவலப்படுத்துறேன். என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நாம? ஆனா இயேசுக்கு நம்ம எந்த விதத்திலையும் ஒத்துழைக்கல. ஆனா அவர் நம்மளை ஒரு நாள் என்ன பண்ணலீங்க? சொல்லுங்க. சில ஆளுங்களா இருக்கிறாங்க, போன் போட்டு பேசியெல்லாம் கேவலப்படுத்துற ஆட்களா இருக்கிறாங்க. அதுக்கு தான் போனே அவளை கண்டுபிடிச்சாங்க அப்படி தெரியுது. எதுக்கு? மேரியம்மாவை பத்தி நான் இன்னொரு அம்மா கிட்ட என்ன பண்ணணும்?
மணிக்கணக்காக உட்காந்துட்டு பேசணும். இதுக்கு தான் போன ஆண்டவர் கண்டுபிடிச்சி என் கையில் கொடுத்துருக்கிறாரு. ஐயோ, இதெல்லாம் நினச்சி பார்த்தா யாரோ எவனோ எப்படியோ என்னமோ செஞ்சுட்டு போயிட்டு போகிறாங்க. தயவு செஞ்சு நீங்கள் யாரா இருங்க? கிறிஸ்துவா இருங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவா இருங்க. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல விபச்சாரம் செய்தா அவர் வாழ்ந்த அவர் கடைபிடிக்கிற நியாயப்பிரமாணத்தின்படி கல்லெறிஞ்சு கொல்லப்படணும். அது நியாயப்பிரமாணம். அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு வந்தவர் இயேசு கிறிஸ்து. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பெண்ணை கையும் களவமா பிடிச்சி இழுத்துக்கிட்டு வராங்க. நான் இயேசுவா இருந்திருந்தா முதல்ல என்ன பண்ணியிருப்பேன்? உனக்கு எவ்வளோ திமிரடி இருக்கும், பட்டம் பகலில் உனக்கு இந்த தொழிலாடி அப்படின்னு சொல்லி கல்லெறிஞ்சு என்ன பண்ணியிருப்பேன்? நான் முதல்ல கொலை செஞ்சிருப்பேன் நான். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி செய்யல. உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறியத்தின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாருங்க? அவளை காப்பாத்துறதுக்கான வழியை பண்ணார். நேசிச்சார். அவ மறுபடியும் திருந்தி வாழணும்னு என்ன பண்ணாருங்க? வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தவர். வாழ்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து கொண்டே இருக்கிறார். இன்னமும் உங்களுக்கு, இன்னமும் நீங்க திருந்தணும், இன்னமும் நீங்க மாறணும், இன்னமும் உங்களுக்கு வாழ்றதுக்கு செழிக்கணும், உயரணும், சுகமாகணும், ஆசீர்வதிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்கான பல வாய்ப்புகளை பல நேரங்களிலே கர்த்தர் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்து கொண்டே இருப்பார். சார், எது வரைக்கும் சார் அந்த வாய்ப்பு அவர் எனக்கு கொடுப்பாரு? நீங்க சாகர வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பை கொடுப்பார். நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா எங்கேயோ போயிடலாம். பயன்படுத்தாததும் நான் அவர்களுடைய விருப்பம். யாரையும் கட்டாயப்படுத்தி அவர் ஃபோர்ஸா அவங்களை எல்லாம் என்ன பண்றது கிடையாதுங்க. ஆமா, அப்படி மாத்திரம் பாருந்தா நீங்க முழு உலகத்தையும் என்ன பண்ணிருப்பாரு? மாத்தி எல்லாம் ஒரே சுவிட்சுக்கு வச்சிருப்பாரு. நம்ம இந்த அறையில கூட பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரு சுவிட்சுக்குள்ள வைக்கல. ஒவ்வொரு ஃபேனுக்கும் ஒவ்வொரு சுவிட்சு தனித்தனியா வச்சிருக்கிறோம். அப்பப்ப எப்ப வேணுமோ அப்பப்ப தான் அதை என்ன பண்றோம்? நம்ம இயக்குகிறோம். ஆனா கடவுள் எல்லாத்தையும் நினைச்சிருந்தாருன்னு என்ன பண்ணுவாருங்க? ஒரே சுவிட்சுக்குள்ள வச்சு ஒரே மாதிரி இயக்க ஆரம்பிச்சிருந்திருப்பாரு. ஆனா அப்படி விரும்பல. உங்களுடைய விருப்பத்துக்கு கர்த்தர் என்ன பண்றாருங்க? உங்களை முற்றிலுமாய் விட்டு கொடுக்கிறார். நீங்கள் அவருடைய கரத்திலே அடங்கி இருப்பீர்களானால் மிகுந்த பலன் உள்ளவர்களாய், மிகுந்த பலம் உள்ளவர்களாய், சொல்லுங்க, மிகுந்த பலனும் உள்ளவர்கள், மிகுந்த பலனும் உள்ளவர்கள், ஆரோக்கியம் உள்ளவர்களாய் வாழ்வீர்கள். நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன், வியாதிக்கு காரணம் என்னன்னு. கிருமின்னு சொன்னோம், உணவு முறைன்னு சொன்னோம், வாழ்வியல் முறைன்னு சொன்னோம், அப்புறம் என்ன சொன்னோம்? சத்து பத்துலன்னு சொன்னோம். நான் இன்னொன்னு சொல்றேன், ஒழுங்கா அவர் கரத்துல இல்லை அப்படின்னாலும் வியாதிக்கு நம்ம என்ன ஆக வேண்டியதா இருக்கும்? பிசாசு மூலமாகவும் சில வியாதிகள் வருகிறது. பல வியாதிகளுக்கு அந்த ஆரம்ப கட்டத்தில எல்லாம் பல வியாதிகளுக்கு காரணம் யாரா இருந்தாங்க? பிசாசா தான் இருந்தான். அந்த பிசாசை துரத்தும் போது ஊமையன் பேசினான். பிசாசை துரத்தும் போது செவிடனுடைய வாய் என்ன பண்ணுச்சுங்க? திறக்கப்பட்டுச்சு. அப்ப பல வியாதிகளுக்கு, தீர்வே இல்லாத வியாதிகளுக்கெல்லாம் யாரு காரணம்? தீர்வுக்கு யாரு காரணம்? ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் தான். அல்லேலூயா. இது நிமித்தம் அநேகர் பலவீனப்பட்டவர்களும் மரித்தவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏன் பலவீனம் வருது? நம்ம என்ன செய்யல? கீழ்ப்படியில. சில ஆளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப நல்லா இருக்கிற மாதிரியே இருப்பாங்க, கீழ்ப்படியவே மாட்டாங்க. ஆனா ரொம்ப நல்லா இருந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குள்ள என்ன தெரியுமா நினைப்பு? எவ்வளோ பாவம் செஞ்சாலும், எவ்வளோ தப்பு செஞ்சாலும் என்ன கிடைக்கல நமக்கு? தண்டலெல்லாம் ஒன்றும் கிடைக்கலையே. அவர் அவ்வளோ இரக்கம் உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னா அந்த இரக்கத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? தவறாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு ஐயாவை நான் சந்தித்தேன். குடிக்காதீங்கய்யா, குடிக்காதீங்கய்யா, அது ரொம்ப நல்லதே இல்லை. எத்தனையோ முறை நான் சொன்னேன். குடிச்சுட்டு என்ன பண்ணுவாருங்க? போட்டுட்டு மனைவியா கெட்ட வார்த்தையா திட்டுவார். ரட்சிக்கப்பட்டவர், ஞானஸ்தானம் எடுத்தவர், வாரம் என்ன பண்ணுவாருங்க? சர்ச்சுக்கு போவார், திருவிருந்தாலும் எடுத்துக்குவாரு, காணிக்கெல்லாம் போடுவார், எல்லாம் செய்வார். ரொம்ப நல்லவர். ஆனா ஒரே ஒரு பழக்கம் என்ன? குடி பழக்கம். குடிப்பாரு. குடிச்சு கம்முன்னு வந்து படுத்திருந்தா பரவாயில்ல. ஆனா அந்த மனைவி மட்டும் பாவம். அது மன உளைச்சல் தாங்க முடியாம சக்கரை நோய் வந்து அது என்ன ஆகி போச்சு? செத்தே போச்சு. இவராலேயே செத்து போச்சு. அது செத்து போன உடனே இப்ப சோத்துக்கு வழி இல்லை. இப்ப இவருக்கு மன உளைச்சல். ராத்திரில படுத்தா என்ன பண்ண மானுங்குது? தூக்கம் வர மானுங்குது. சோத்துக்கு வழி இல்லை.
பரிதாபமான நிலைமையில அதாவது ஒரு பேய் அரைஞ்சா ஒரு மனுஷன் இருப்பான் பாருங்க, அந்த மாதிரி ஒரு நிலைமையில வந்து வீட்டில் நிற்கிறாரு. இனிமே அது மனம் திரும்புறது இனிமே என்ன செய்யுதுங்க? கூடாத. ஏன்னா அவன் தேவனுடைய குமாரனை தன் காலின் கீழ் மிதிச்சான். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். அவங்கள இனிமே புதுப்பிக்கப்படுறது கூடாத காரியம். அந்த மாதிரி நிலைமைக்கு தயவு செஞ்சு யாரும் என்ன செஞ்சிடாதீங்க, போயிடாதீங்க. நேற்று நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கூட எனக்குள்ள ஒரு உணர்வு வந்துச்சு. சபைக்கு லேட்டா வந்தா மனசு உறுத்துதுன்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? உறுத்துனா அடுத்த முறை என்ன பண்ணிருக்கணும்? அப்ப அந்த உறுத்துதல் என்ன பண்றீங்க நீங்க? இது சாதாரண காரியம். நீங்க லேட்டா வர்றதுனால ஒரு நஷ்டமும் இல்லை. இது வந்து ஒரு ஒழுங்கினமான காரியம், அவ்வளவுதான். சபைக்கே வரலனாலும் ஒரு பெரிய நஷ்டம் என்ன செஞ்சிட போறதில்ல, வந்துட போறதில்லை. நீங்க வீட்டில் உட்காந்து பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணி அல்லது ஆன்லைன்ல நீங்க ஒரு மெசேஜை கேட்டு எப்படியாவது பலப்பட்டா ஓகே. சபைக்கு வந்தா தான் ஆசீர்வாதம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க போய். இப்ப மிலிட்டரியில் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாரு, அவர் என்ன பண்ணல? சபைக்கு அவர் போக முடியுமா? போக சொன்னார்னா வேலையை விட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. பைபிள் படிக்க முடியும். பார்டர்ல இருக்கிறாரு அவரு, அவரால் பைபிள் படிக்க முடியுமாங்கிறதே சந்தேகம். அப்ப அவரோட ஆண்டவர் இல்லையா? அவர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கலையா? அவர் ஆண்டவர் பாதுகாக்கலையா? பாதுகாக்கிறார். சூழ்நிலை நிமித்தம் நம்ம என்ன பண்றோங்கிறது கடவுளுக்கு நல்லாவே தெரியும். அதனால அது ஒரு பெரிய மேட்ரு இல்லை. ஏன்னா ஒரு பாஸ்டா இருந்துட்டு இப்படி சொல்றீங்க அப்படின்னா உண்மையை தான் சொல்றேன் நான். நீங்க சபைக்கே 10 வாரம் வராம வீட்லயே உட்காந்துட்டு ஜெபம் பண்ணீங்கன்னா கூட கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாருங்க? ஆசீர்வதிப்பாரு. சபை எதுக்கு? உங்களை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கா? சபை எதுக்குங்க? உண்மையான சபை எதுக்குன்னா ஒருவர் கூடி வரும்போது ஒருத்தர் கவனிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லி ஒருத்தரை விசாரிச்சு ஒருத்தர் பிரச்சனையை நீங்க என்ன பண்ணணும்? சிஸ்டர் எதுக்கு இப்படி சோகமா இருக்கிறீங்க? எனக்கும் ஒரு காலத்துல இப்படிதான் இருந்துச்சு. ஆனா நான் என்ன பண்ணுனேன்? ஆண்டவரை வைராக்கியமா பிடிச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணேன். நான் இப்படி பாட்டு பாடுனேன். நான் பைபிளை மணிக்கணக்கா படிச்சேன். என் பிரச்சனை என்ன ஆயிடுச்சு? எனக்கு சால்வ் ஆயிடுச்சு. அதனால நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையை என்ன பண்ணுவாரு? மாத்துவார் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லி ஒருத்தரை தேற்றி ஒருத்தர் ஐக்கியமா வாழ்வதற்காக தான் கூடுற இடம். ஆனா இன்னைக்கு அது மாறி போச்சு. மாறி போய் ஒரே ஆள் பிரசங்கம் பண்றதும் மற்றவங்க எல்லாம் என்ன பண்றது? அமைதியா இருந்து கேட்டுட்டு சினிமா பார்த்துட்டு போற மாதிரி ஆயிப்போச்சு. நாடக கொட்டாயில் ஒருத்தர் டிராமா ஆடுவாங்க, அவங்க மட்டும்தான் ஆட முடியும். கீழே உட்கார்ந்து இருக்கிறவங்க எவ்வளவு ஆசையா இருந்தாலும் என்ன பண்ண முடியாது? ஆட முடியாது. கோமாளி வேஷம் போடணும்னு ஆசைப்பட்டா கூட என்ன பண்ண முடியாது? போட முடியாது. அதுக்கு கோமாளி அங்க இருப்பாரு. அப்ப கவனிங்க, நான் தான் சொல்றேன், அந்த மனசாட்சி உறுத்துறதுன்னா உடனே என்ன பண்ணுங்க? தயவு செஞ்சதுக்கு கீழ்ப்படிங்க. நீங்க கீழ்ப்படி தவறும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, கொஞ்ச நாள் ஆகும்போது அந்த உறுத்துதல் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். அடுத்தது வேற ஏதாவது தேவன் பேசணும்னு நினைச்சா கூட இந்த ஆற்றால் ஒரு சாதாரண விஷயத்துக்கே இவங்க என்ன பண்ணல? கீழ்ப்படியில, உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கல. அப்ப நான் எப்படி பெரிய விஷயத்தை இவங்க கூட பேசுறது அப்படின்னு ஒரு நம்பிக்கையற்ற தன்மை உருவாயிடும். அதனால தயவு செஞ்சு என்னுடைய காரியத்துக்காக அல்ல, என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக அல்ல, உங்களுடைய நன்மைக்காக உணர்வு வரும்போது அந்த உணர்வுக்கு அப்படியே என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிங்க. கீழ்ப்படிஞ்சீங்கன்னா அடுத்த முறை உங்க கூட ஆண்டவர் எளிமையாக பேசுவார். அதாவது ஒரு நபர் பேசுகிறது போல பேசுவார். கர்த்தர் ஒரு சிநேகிதன் இடத்துல ஒரு சிநேகிதன் பேசுகிறது போலவே என்ன பண்ணுவார்? ஒரு தகப்பன் இடத்துல ஒரு மகன் இடத்துல தகப்பன் தாய் பிள்ளைங்க பேசிக்கிற மாதிரியே கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க? பேசுவார், உணர்த்துவாரு, நடத்துவாரு, சீர்படுத்துவாரு. ஆனா அதுக்கு எல்லாம் என்ன பண்ணணும்? சின்ன விஷயங்கள் எல்லாம் உணர்த்தப்படும் போதெல்லாம் என்ன பண்ணணுங்க? நீங்க உணர்வுள்ளவங்களா மாறணும். ஆமென். கர்த்தர் நல்லவர்.
நம்ம எதையோ பேச போய் எங்கேயோ வந்துட்டோம். இப்போ நான் உலகத்துக்கு யாரு? ஆமாம், உப்பா. நீங்கள் இதெல்லாம் அடைஞ்சிங்கன்னா தான், இந்த ப்ராசஸ் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தால் தான் நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் எதிர்த்து வீட்டுக்காரருக்கும் உங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் என்னவா மாற முடியும்? உப்பாக இருக்க முடியும். அப்போ தான் உங்களை பார்க்குறவங்க உங்கள் மூலமாக அவங்க என்ன பண்ணுவாங்க? எதையாவது ஒரு பயனடைவாங்க. ஸ்தோத்திரம். நாம் என்ன பண்ணிட்டோம் தெரியுமா? எதுனாலும் நேரம் எங்கே வந்துடுங்க? நேராக சர்ச்சுக்கு வந்துடுங்க. எனக்கும் உங்களுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. எல்லாம் எங்கள் பாஸ்ட் பார்த்துக்குவாரு. உடம்பு சரியில்லையா? நேரம் எங்கே வாங்க? ஞாயிற்றுக்கிழமை 9:30 மணிக்கு சர்ச்சுக்குங்க வந்துடுங்க. அப்புறம் கடன் பிரச்சனையா? வாங்க பாஸ்டர் வந்துடுங்க. அவர் ரிட்டையர் ஆக போறாரு. பணம் பெருசா வாங்குவார், ஏதாவது ஒரு சொல்யூஷன் தருவார். நம்ம எங்க நடத்துறோம் ஜனங்களை? எங்க பிரச்சனையோடு இருக்கிற ஜனங்களை எங்கெங்க நடத்துறோம்? நம்ம சபைக்கு நேரம் நடத்துறோம். தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. ஒரு கூட்டத்தை, ஒரு கம்யூனிட்டிக்கு நேரம் நாம நடத்துறோம். அந்த கம்யூனிட்டி எப்படி இருக்குது? நீங்க எல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைக்குதா? அதெல்லாம் இந்த கம்யூனிட்டிக்குள்ள இருக்கா? எங்க ஒருத்தர் வியாதியோடு இருக்கிறான், உங்களுக்கு இயேசு சுகம் தருவாருன்னு எங்க அனுப்புறோம்? சர்ச்சுக்குள்ள. ஒரு கம்யூனிட்டினா மக்கள் கூட்டம். ஒரு மக்கள் கூட்டத்துக்குள்ள நம்ம என்ன பண்றோம்? அனுப்புறோம். அந்த மக்கள் கூட்டம் நோய் இல்லாம வாழுதான்னு நான் கேட்கிறேன். இல்ல. அப்ப நாம அனுப்புற இடம் என்னங்க? தப்பு இல்ல. ஒரு பண பிரச்சனையோட ஒருத்தர் வாழ்றான், என்ன பண்றன்னு தெரியல, கடன் பட்டுட்டான், தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. தூக்கு போட போறோம், போய் நீங்க காப்பாத்திட்டீங்க. இப்ப என்ன சொல்லி கூப்பிட்டு வரீங்க நீங்க? அவனை சர்ச்சுக்கு வா, உன் கடன் எல்லாம் ஒரு 6 மாசத்துக்கு வரான், 7 மாசத்துக்கு வரான், கடன் அடைபடல. மறுபடியும் அவன் என்ன பண்ணுவான்? தூக்கு போட்டு தான் ஜாகுவான். ஏன்னா இங்கேயே நிறைய பேர் கடன் வாங்கிட்டு வட்டி கட்ட முடியாம உட்காந்துருக்கிறோம் விசுவாசிங்கல்ல. எந்த இடத்துக்கு நாம கூட்டிட்டு வரோமோ அந்த இடத்துல இருக்கிற மக்களும் எப்படிதான் இருக்காங்க? அப்படித்தான் இருக்காங்க. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டாலும் சரி என்ன. அப்ப நம்ம அழைக்கிச்சு காமிக்கிற இடம் தப்பு. எதை காட்டணும்? நம்ம அவனுக்கு இயேசுவை காட்டணும். அவன் இயேசுவை காட்டினா அவனுக்கு எந்த சபை பிடிக்குதோ அந்த சபைக்கு போயிட்டு போறான். நீங்க காட்டினீங்கன்னா நீங்க போற சபைக்கு தான் அவர் என்ன செய்வாரு? சர்ச்சுக்கு வாங்கன்னு தயவு செஞ்சு கூப்பிடாதீங்க. ஏசப்பாட்ட வாங்க. ஏசு அவ்வளவு நல்லவர். உன் வியாதி என்ன பண்ணிருக்கிறாரு? இப்ப உங்களுக்கு இருக்குதுன்னா இது நான் மனுஷங்க நீங்க சொல்லலாம். ஆனா சர்ச்சுக்குள்ள கூட்டி அந்த விட்டுட்டு சர்ச்சில் இருக்கிற விசுவாசிகளாம் பார்த்து கேள்வி கேட்டா நம்ம பதில் சொல்ல முடியாது. இயேசு கிட்ட காமிச்சிட்டீங்கன்னா இயேசு கிட்ட ஒரு குறையும். அவர் என்ன வியாதியோட வாழ்ந்தாரா? அவர் வியாதி சுகமாக்குறவரா வாழ்ந்தார்? கடங்காரரா வாழ்ந்தாரா? வரி கட்ட முடியாதவனுக்கும் அற்புதத்தினால வரி கட்ட வச்சாரு அவரு. ஆமென், அல்லேலூயா. அவருக்கு ஒரு குறையும் இல்லை இந்த பூமியில. அவர் பிறந்த போதே கொண்டாந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் கொண்டாந்து விலை மதிப்பற்ற பொருளை கொண்டாந்து காணிக்கையா வச்சாங்க. அவர் பிறக்கும் போதே பணக்காரரா பிறந்தார். ஆனா நாம சொல்றதெல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? ஏழை வயிற்றுல பிறந்திருக்கலாம். அவங்க வாழ்க்கை சரித்திரம் எனக்கு தெரியாது. ஆனா அவங்க எப்படி வாழ்ந்து என்னவா மாறினாங்க? ஆனா மேகத்தில் இன்னொன்னு இருக்குது. அந்த பணத்தெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு அவங்களும் தெரியல. அந்த பொண்ணை என்ன பண்ணுச்சுன்னு அந்த அம்மா தெரியல. அடுத்த முறை பலி செலுத்த போகும்போது அவங்க பெரிய பலியை செலுத்த முடியல. குருவியா புறாவை தான் கொண்டு பலி செலுத்தினாங்க பாருங்க. அப்ப அந்த அம்மா அந்த பணத்தை பூரா என்ன பண்ணிட்டாங்க? மற்றவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நான் அதான் சொல்றேன், திரும்ப நான் சொல்றேன், பணம் முக்கியம் இல்லைங்க, இயேசுவோட வாழ்றது தாங்க முக்கியம். இயேசுவோட வாழ்ந்தீங்கன்னா உன் வாழ்க்கையில ஒரு குறையும் இருக்காதுங்க. அன்னைக்கு என்னென்ன தேவையோ அவ்வளவையும் அவர் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, ஃபீஸ் கட்ட முடியல, சரியான நேரத்தில் ஃபீஸ் கட்ட முடியல.
ஏன், என்ன காரணம் நினைக்கிறீங்க? நல்ல தொழில் பண்ணுறோம், அல்லது நல்ல வருமானம் வருது, நல்ல வேலைக்கு போகிறோம், ஆனால் என்ன பண்ண முடியல? ஏன் சொல்லுங்க, என்ன காரணம்? சரி, வருமானத்தை சரியா திட்டமிடல. அப்புறம் நான் நினைக்கிறது என்னன்னா, இங்க நின்று நான் சொல்றது என்னன்னா, உன் தேவையை சந்திக்கிற ஒருத்தர் இருக்கிறாருங்க உணர்வே இல்லை. எப்படியாவது நீங்க ஃபீஸ் கட்ட முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்குன்னு வேலைக்கு போக மலாக்கப்படுத்திக்கிட்டு நான் அவர் பார்த்துக்குவார் எல்லாம். ஏன் முருகன், அந்த வெல்டு மிஷின்லாம் கையில் தொட்டா சூடு ஏறுது, எதுக்கு கண்ணெல்லாம் கண் எரியுது, அதனால வேலையை என்ன பண்ணக்கூடாது. ஐயா சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு, அவர் பார்த்துக்குவார். அதான் போன வாரம் அந்த பாப்பா பிரசங்கம் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன், ஷார்ட் மெசேஜ் இங்கேயே பேசினேன். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் முத நீங்க சும்மா இருப்பீங்க, யுத்தம் என்னுடையதுன்னு சொன்னாரு. ஏன்னா அன்னைக்கு அவங்களுக்கு என்ன தெரியாது, யுத்தம் பண்ண தெரியாது. அவங்க அடிமையா இருந்து செங்கல் எடுத்துக்கிட்டு இருந்தவங்க, அவங்களுக்கு யுத்தம் பண்ண தெரியாது. யுத்தத்தை கண்டா பயந்துருவாங்க, மனமடிவாயிருவாங்க. அதனால அன்னைக்கு யுத்தம் பண்ணினாரு. ஆனா அப்படியே நாளடைவில் போக போக அவங்களை என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாருங்க, யுத்தம் பண்றதுக்கு பயிற்சி கொடுத்துட்டாரு. அவங்க நீ தான் போ, நீ போ முதல்ல, யூதா கோத்திரம் முதல்ல போ அப்படின்னு. யார் முதல்ல போகணும், யார் ரெண்டாவதா போகணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு என்ன பண்றாரு, அவரு ட்ரைனிங் கொடுக்கிறாரு. அதனால நான் இனிமே இந்த வசன நேரம் கிடைச்சிருச்சு நமக்கு. நீங்க சும்மா இருப்பீர்கள், வாக்குத்தத்தம் எடுத்து வச்சுக்கிறது. நீங்க சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக. ஆமா, நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம், சும்மா படுத்தே இரு, சோறு கூட கிடைக்காது. அதெல்லாம் ஆரம்ப கட்டத்தில் நாம செய்ய வேண்டியது என்ன என்பதை ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும், கேட்கணும். ஆண்டவர் திட்டமிடுறதுக்கான காரியங்கள் எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணுவாரு, சொல்லி தருவாரு. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம யாரும் உலகத்துக்கு உப்பா இருக்கிறோம். இந்த உப்பினுடைய தன்மை என்ன பண்ணுது, நெருப்பு அழிச்சிருது. அப்போ அழியாம அந்த நெருப்புல தப்பிச்சு வந்துட்டீங்கன்னா நீங்க ஜெயம் பெற்றவர்கள். அப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த நெருப்பு என்கிறதான காரியம் சாரத்தை அழிக்கிறதுக்கு என்ன பண்ணும், முயற்சி பண்ணும். சாரம் என்பது கிறிஸ்துவினுடைய குணம். சாரம் என்பது கிறிஸ்துவினுடைய குணம். இந்த கிறிஸ்துவினுடைய குணத்தை அழிப்பதற்கு பிசாசு என்ன பண்ணுவான், நெருப்பு கொண்டு வருவான். அதுதான் போன வாரம் பார்த்தோம், பாடுகள். எபேசியர் பேதுரு புஸ்தகம் 1 பேதுரு 2 பேதுரு. சும்மா நான் காமிச்சு கொடுத்துட்டு அடுத்த பகுதிக்கு போக விரும்புகிறேன். ஒன்று பேதுரு சாரி சொல்லுவேன் 1 பேதுரு 4:12. உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினி. உங்க நடுவில் என்ன செய்யுது, ஒரு அக்கினி இப்போ எரியுது. அதை என்ன நினைக்காதீங்க, புதுமை என்ன இது நாள் வரைக்கும் என் வாழ்க்கையில் இல்லையே அப்படின்னு என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. இப்போ நீங்க கிறிஸ்து உள்ள வந்ததுனால கிறிஸ்துவனுடைய சாரத்தை அழிக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்குது, அது வந்திருக்குது. அதுதான் என்னங்க, பாடுகள். பாடு. அப்ப அந்த பாடுகள் வரும்போது நீங்க என்ன பண்ணணும், மகிழ்ச்சி அடையணும்னு வேதம் சொல்லுது. கர்த்தரை ஆராதிக்கணும்னு வேதம் சொல்லுது. இதனால உங்க சாரத்தை நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, கிறிஸ்துவனுடைய தன்மையை நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. கிறிஸ்துவின் சாரத்தை இழந்துடக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. எத்தனை பாடு வந்தாலும் சரி நீங்க எப்படி இருக்கணும், கிறிஸ்துவாவே இருக்கணும். கிறிஸ்துவுக்கு பாடு வந்துச்சு. இப்படிப்பட்ட பாடுகள்
ஏன் அவர் சிலுவையில தொங்கிட்டாங்கய்யா. கிறிஸ்துவுக்கு வந்த பாடு என்ன? நீ தேவனுடைய குமாரனே கிடையாதுன்னு என்ன சொன்னாங்க சொல்லி, நீ சாதாரண மனுஷன், நீ பொய்யன், நீ பிசாசனுடைய குமாரன், ஆகவே உமக்கு மரண தண்டனை தான் கொடுக்கணும்னு சொல்லி அவரை சிலுவையில என்ன பண்ணாங்க? சிலுவையில தொங்க விட்டாங்க. ஊரே பார்த்துக்கிட்டு போச்சு. அற்புதம் செஞ்சவ, தண்ணிய திராட்சரசமா மாத்தினவரு, 5,5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்தவர், குஷ்டரோகியை சுகமாக்கினவர், முடவனை நடக்க வச்சவர், ஊமையனுடைய கண்களை ஊமையனை பேச வச்சவர், குருடனுடைய கண்களை திறந்தவர். அவர் செஞ்ச அற்புதம் ஏராளம். யோவான் சொல்லும்போது எழுதுனா புஸ்தகமே இந்த உலகம் கொள்ளாத அவ்வளவு அற்புதத்தை அவர் செஞ்சாரு. ஆனா இப்ப அவர் எப்படி தொங்கிட்டு இருக்கிறாருங்க? இதுதான் பாடுகள். இந்த பாடுகள் வரும்போது நீங்க என்ன பண்ணாதீங்க, அழாதீங்க. இயேசு சிலுவையில அழுல. சினிமா படத்துல பார்த்துட்டு நமக்கு என்ன தெரியுமா, அந்த இயேசுனார் ஓ நாமளும் இயேசு ஐயோ அவ்வளோ என்ன செய்யறாரு, பாடுபட்டாரு. பாடுகளை அவர் என்ன பண்ணாருங்க? சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். இந்த பாடு உமக்கு வேண்டான்னு சொல்லி ஒருத்தன் வந்து குறுக்கு நிற்கிறான், இதெல்லாம் உமக்கு நடக்கவே கூட இல்லை. என் பிதாவின் பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ. சந்தோஷமா அதை ஏற்றுக்கிறார். ஏன்? இனி வரும் மகிமையை மனசுல நினைச்சு அந்த பாடுகளை எல்லாம் என்ன பண்றாருங்க? சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் கிறிஸ்தவர்களாய் இருப்பதினால் உங்களுக்கு அவமானங்கள் வருகிறதா? நீங்கள் கிறிஸ்தவர்களாய் இருப்பதினால் உங்களை புறக்கணிக்கிறார்களா? நீங்கள் கிறிஸ்தவர்களாய் இருப்பதினால் உங்களை வெறுத்து ஒதுக்குகிறார்களா? நீங்கள் கிறிஸ்தவர்களாய் இருப்பதினால் உங்களை உதாசனப்படுத்துகிறார்களா? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், உங்களுடைய பலன் மிகுதியா இருக்க போகிறது. ஆனா நமக்கு என்ன போயிருது? ஐயோ என்ன இப்படி என்ன தரந்தாழ்த்து சொல்லிவிட்டாங்களே, என் ஜாதியை மாத்தி சொல்லிவிட்டாங்களே, நீ என்ன பெரிய மேல் ஜாதியில பிறந்துவிட்ட, உன்னை ஜாதி மாத்தி சொல்லிவிட்டாங்க. யூத குலத்திலேயே பிறந்த, இருக்குதுலே உயர்ந்த ஜாதி என்ன ஜாதி? யூதா கோத்திரம், யூதர். கவனிங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. என்ன வேணாலும் சொல்லட்டும், உங்க ஜாதியை சொல்லட்டும், உங்க ஜனத்தை சொல்லட்டும், இனத்தை சொல்லட்டும், உங்க கௌரவத்தை சொல்லட்டும், என்ன சொன்னாலும் சரி, நான் ஏசப்பா பிள்ளைங்கிற ஒரு பெருமையில நான் வாழ்றேன். அல்லேலூயா. எனக்கு அதுதாங்க பெருமை. எவன் வேணாலும் சொல்லட்டும், நான்லாம் மோஸ்ட் ஃபார்வேர்டு. என்ன கிளாஸ் நீங்க? ஃபார்வேர்டு இல்ல. கவர்மெண்ட் சொல்லுது ஒருத்தர் கிறிஸ்தவன் ஆயிட்டான், அவன் யாரு? ஃபார்வேர்டு. நான் சொல்றேன், நான் யாரு தெரியுமா? மோஸ்ட் ஃபார்வேர்டு, ரொம்ப உயர்ந்த ஜாதி. ஏன்னா தேவனையே என் மேல வச்சிருக்கிறேன், நான் தேவனையே எனக்குள்ள வச்சிருக்கிறேன். என்னை விட எவையா பெரிய ஜாதி? எந்த ஜாதியா பெரிய ஜாதி? ஒன்றும் இல்லை. இல்லைங்க, செட்டியார் தாங்க பெருசுங்க. இல்லை, யார் இயேசுவை கூடவே வைத்திருக்கிறார்கள், இந்த வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த தெய்வத்தை கூட வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் உயர்ந்த தெய்வம். அவர்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆனா ஆரம்பத்தில் தெரியாது. நீ வேதனைப்படும் போது ஒண்ணு நடக்கிற மாதிரி பெருசா ஒண்ணு நடக்கிற மாதிரிலாம் ஒண்ணு தெரியாது. ஆனா இவைகள் எல்லாம் நீ பொறுமையாக சகிப்பாயானால், சந்தோஷமாய் சகித்துக் கொண்டிருப்பாயிருக்கலானால் உங்களுடைய மகிமை, நீங்க நட்சத்திரங்களை போல சுடர்களை விட்டு பிரகாசிப்பீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமா, யாரெல்லாம் வசனங்களை பிடித்து கொண்டு வாழ்கிறார்களோ, யாரெல்லாம் வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டு வாழ்கிறார்களோ, யாரெல்லாம் கிறிஸ்துவை பிடித்து கொண்டு வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லாம் வேதம் சொல்லுகிறது சுடர்களை போல ஒரு காலத்தில் பிரகாசிப்பார்கள். ஸ்டாரை மறைக்க முடியாது. அல்லேலூயா. எந்த ஸ்டார், எந்த பெரிய ஸ்டார் தெரியுமா? சூரியன். அதை யாரும் என்ன பண்ண முடியாது, மறைக்கவே
முடியாது. இந்த சினிமா நடிகர்லாம் சின்ன ஸ்டார், குட்டி ஸ்டார். நான் அந்த ஸ்டார் இல்லை. நான் யார் தெரியுமா? பெரிய ஸ்டார். எந்த ஸ்டாரு? எது பிரகாசிக்குது? எல்லா ஸ்டாருக்கும் காரணமா இருக்கிற ஸ்டார் சூரியன். சூரியனை போல நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரியனை போல நான் பிரகாசிப்பேன். எப்போ? எப்போ? பாடுகள்ல சோர்ந்து போகும்போது இல்ல, பாடுகளை கண்டு அவமானங்களை கண்டு அழுது புலம்பும் போது இல்ல. என்ன கேவலமா பேசிட்டாங்களா, ஓ எனக்கு வரப்போகுது உயர்வு. என்ன புறக்கணிச்சிட்டாங்களா, எனக்கு வரப்போகுது உயர்வு. என்ன அவமானப்படுத்திட்டாங்களா, எனக்கு வரப்போகுது ப்ரமோஷனு. குழியில போட்டதுனாலதான் சிங்காசனத்துல உட்கார்ந்தான். ஆடு மேய்க்க போட்டதுனாலதான் கோலியாத்தை ஜெயிக்க வந்தவன். உன்னை எந்த அளவுக்கு புறந்தல்றாங்களோ, எந்த அளவுக்கு கேவலப்படுத்துறாங்களோ, எந்த அளவுக்கு அவமானப்படுத்துறாங்களோ, எந்த அளவுக்கு உன்னை நிராகரிக்கிறாங்களோ, அந்த அளவுக்கு நீ கர்த்தர் தான் உயர்த்துவார். என் தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். ஆமென் சொல்லலாம். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப இனிமே உங்களுக்கு இனிமே யாராவது உங்களை தப்பா சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? பாப்போம். நிஜமே மகிழ்ந்து கழி கூறுவீங்க. ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ட்ரை பண்ணுங்க. அப்புறம் போய் நீங்க மத்தியானம் போய் ட்ரை பண்ணுங்க, இதை ட்ரை பண்ணுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் மத்தேயு 5:11 வாசிங்க. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து, எதை நிமித்தம்? உங்க நிமித்தம் உங்களை தூசிச்சாங்கன்னா உங்ககிட்ட ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். உங்களை தூசிக்கும் போது உங்களை நீங்க ஆராய்ஞ்சு பார்க்கணும். இன்னைக்கு ஜேக்கப்ப கண்டபடி பேசுறாங்க அப்படின்னா அது ரெண்டு விதம் இருக்குது. ஒண்ணு, நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறதுனால என்ன பண்ணுவாங்க? தூசிப்பாங்க. இன்னொன்னு, என் நடக்க சரியில்லைனால என்ன பண்ணுவாங்க? என்ன தூசிப்பாங்க. ரெண்டு விதத்துல கவனிக்கணும். என் சாட்சி சரியில்லை, அப்ப என்ன பண்ணுவாங்க? தூசிப்பாங்க. அந்த தூஷணத்தை சொல்லல. எந்த தூஷணம்? இயேசுவை நீங்க பின்பற்றுவதினால், நான் ஏசப்பாவை கும்பிடுறேன் அப்படின்னு உங்க சொந்தக்காரங்கிட்ட நீங்க சொல்றதுனால, நான் ஏசப்பா புள்ள, நான் இந்த இடத்துல வந்து இப்படி கையெடுத்து என்ன பண்ண மாட்டேன், கும்பிட வர்றேன். உங்க நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் என்ன செய்யறேன். சில ஆளுங்க எதுக்கும் போக மாட்டேன்னு ஒதுக்கிடுவாங்க. அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. நல்லது கெட்டதுக்கெல்லாம் என்ன பண்ணுவேன், நான் வருவேன். முன்னால நின்று உங்களுக்கு என்ன உதவி செய்யணுமோ அவ்வளவு உதவியும் நான் என்ன செய்வேன், செய்வேன். ஆனா என்ன பண்ண மாட்டேன், நான் கையெடுத்து கும்பிட மாட்டேன். கும்பிடுறதுக்கு ஒரு தகுதியுள்ள தெய்வம் யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். அவர் என் கூட இருக்கிறார். அவர் எனக்குள் இருக்கிறார். அவர் விலையேறப்பட்டவராக இருக்கிறார். நான் ஆராதிக்கணும்னு நினைச்சேன்னா நான் அவரை தவிர வேற யாருக்கும் என்ன செய்ய மாட்டேன், கையெடுத்து கும்பிட மாட்டேன். அதுக்குன்னு வாங்கன்னு கேட்டதுக்கு மறந்துடாதீங்க. கையெடுத்து கும்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு, அதுக்காக இப்படி செஞ்சிடக்கூடாது. இது வேற அது வேற. ஆமா, என் நிமித்தம் உங்களை என்னங்க சத்தமா சொல்லுங்க, நிந்திச்சிருக்காங்களா? யாருக்கெல்லாம் அந்த அனுபவம் ஏற்பட்டிருக்குது? நீங்க கிறிஸ்தவங்களானதுனால உங்களை யாராவது நிந்திச்சிருக்காங்களா? நிந்திக்கிறதுனா என்ன? நிந்திக்கிறதுனா என்ன? ரொம்ப 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 கேவலமா பேசுறது. அப்படி யாராவது செஞ்சிருக்காங்களா? கொஞ்சம் தாங்க பேசியிருக்காங்க, நேரா பேசல. பின்னால் நின்று எப்படியோ பேசியிருக்காங்க, உங்க காதுக்கு வந்திருக்குது இல்ல, அப்போ உங்க மனநிலை எப்படி வந்திருக்குது? ரொம்ப வேதனையா இருக்குது. அங்கதான் நம்ம மிஸ்டேக் பண்றோம். நம்ம உண்மையை சொல்றாங்க. வேதனை படக்கூடாது. வேதனை பட சொல்லல. பிசாசு வேதனை படுத்துறதுக்காக தான் நிந்திக்கிறான். நீ வேதனை படணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிசாசு என்ன பண்றான், நிந்திக்கிறான், அவமானப்படுத்துறான், சொந்தக்காரங்களை தூண்டி விடுறான். எவ்வளவு கேவலமா
என்னையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இயேசு ஏற்றுக்கிட்ட புதுசில் என்கிட்ட நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க. தனியாக பேசும்போது என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஒரு சித்தி இருந்தாங்க, நல்லா பேசுவாங்க. இந்த கல்யாணம் ஒரு தெரட்டி அப்படின்னு பொதுவான ஒரு விஷயம் வருது பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் நான் என்ற ஆகும்போதே என்னை கேவலப்படுத்துவாங்க. ஒரு ஜாதி பேரை சொல்லி வர்றான் பாரு அப்படிமா, ஒட்டுமொத்த ஜனமும் என்ன பண்ணும், என்ன திரும்பி பார்க்கும். அப்ப எப்படி இருக்காங்க? எனக்கு அப்பெல்லாம் கஷ்டமா இல்லை, எனக்கு சொல்லி கொடுக்கல யாரும். ஆனா எனக்கு அது எப்படி இருக்கு இல்லைங்க, கஷ்டமாவே இல்லை. அது எனக்கு கடவுளை என்ன உருவாக்குனாரு என்ன, அப்படி நான் நினைக்கணும். நான் தெரியல பாவம் அவங்களுக்கு, அதனால இவங்க அப்படி சரி சொல்றாங்க. ஆனா இப்ப எல்லா சொந்தக்காரங்களுக்கு என்ன பண்றாங்க, என்ன தெரியப்படுத்துறாங்க. நான் இயேசுநாதரை கும்பிடுறாங்கிறது யாருக்கெல்லாம் தெரியலையோ அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுது, தெரியுது. இந்த கிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் இருக்கு பாருங்க, சரவணன் டாக்டர் இருக்கிறாரு. அவங்க அப்பா, எங்க அம்மா இறந்து போய் கிறிஸ்தவ முறையில் அடக்கம் பண்றோம். அடக்கம் பண்ணு மண்ணு போட்டு மூடியாச்சு. பக்கத்துல நின்றுட்டு இருக்கிறேன் நான் தான். அப்பதான் அவர் அந்த இடத்துக்கு வர்றாரு. என்ன அது வித்தியாசமா இருக்குது அப்படிங்கிறாரு. அப்புறம் சொல்றாங்க, இது மாதிரி கிறிஸ்தவன் ஆயிட்டாவன், அதனால அவங்க அம்மாவும் கிறிஸ்தவல் ஆயிட்டா, அதனால கிறிஸ்தவ முறையில் என்ன பண்ணணும், அடக்கம் பண்ண உடனே காரி அந்த இடத்துல என்ன பண்ணிட்டு போனாரு, துப்பிட்டு போனாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, நான் கெட்டு போகல. அல்லேலூயா. ஆனா அவர் சாக முடியாம நடக்க முடியாம நடந்து பரிதாபப்பட்டேன். இங்கிருந்து அந்த செவுத்துக்கு இந்த செவுத்து தூரம் போறதுக்கு 5 நிமிஷம் நடக்கணும். அதை பிடிச்சி இதை பிடிச்சி காரை விட்டு நான் நிச்சயமா அந்த மாதிரி சாக மாட்டேன். என் மரணம் இனிமையா இருக்கும். நீங்க விசுவாசிக்கிறீங்களா உங்க மரணம் இனிமையா இருக்குன்னு? எவ்வளவு பணம் வச்சிருந்து என்னையா பண்றது, நிம்மதியா சாவ முடியலையே. வாழ்க்கையினுடைய கடைசி பயணத்தினுடைய கடைசி தருணம் எதுங்க, மரணம். அது எப்படி இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு, அது ரொம்ப நிம்மதியா இருக்கணும். கர்த்தர் அப்படி நமக்கு தருவார் அந்த மரணத்தை, அருமையான மரணம். கர்த்தர் பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானதா இருக்கும்னா மனுஷன் பார்வைக்கு மிக அருமையா இருக்கும். அல்லேலூயா சொல்லலாமா? அதனால நிந்திச்ச பிசாசு தான் நம்மளை போட்டு, ஐயோ அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அதனால கொஞ்ச நேரம் உட்காந்து என்ன பண்ண, ஒரு ஓரமா ஒரு மூலையில உட்காந்து எவ்வளவு சங்கடப்பட்டாலும் சூழ்நிலை அவன் மறுபடியும் தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு அவன் சொல்ல போறது கிடையாது. ஆனா நீங்க கர்த்தருக்குள்ள சந்தோஷப்பட்டு, ஆண்டவரே உன் நிமித்தம் நான் இப்படியெல்லாம் பாடுபடுறதுக்கு எனக்கு பாக்கியம் கிடைச்சிருக்குதே அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவரை ஆராதிச்சீங்கன்னா, ஒரு சில வருஷங்கள் கழிச்சு அவனே சொல்லுவான், அம்மா தாயே, என்னமோ இயேசுநாதர் ஒரு பெரிய தெய்வமாம்மா, நீ அந்த சாமியை கும்பிட்றியாம்மா, உன் கூட அந்த கடவுள் இருக்கிறாராம்மா, எனக்காகவும் வேண்டிக்கோ. ஒருவேளை உன் கீழே முட்டி போடுற அளவுக்கு கூட ஆண்டவர் ஒன்று உயர்த்துவார். அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. குழியில தூக்கி போட்டானுங்க, கொல்ல நினைச்சானுங்க. ஆனா அவங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம என்ன பண்றாங்க, யோசேப்பிடத்துல நிக்கிறாங்க. எங்க அந்த தெய்வத்தை தாங்க நம்ம ஆராதிக்கிறோம், அந்த தெய்வத்தை தாங்க ஆராதிக்கிறோம். ஒரு குடும்பத்துக்கு இவன் ஆக மாட்டான், இவன் தப்பான வழியில பிறந்தவன்னு சொல்லி ஆடு மேய்க்க போட்டாங்க தாவீத. அவன் தான் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவா மாறினான். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறார். அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. மனுஷன் ஜனிக்கிறதெல்லாம் அவன் ரொம்ப நாள்ல மாறிடுவாங்க. உங்களை யாரெல்லாம் அவமானப்படுத்துறாங்களோ, யாரெல்லாம் கேவலப்படுத்துறாங்களோ, உங்களை யாரெல்லாம் நெருக்கி மிதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க மாறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் நினைக்கிறீங்க நீங்க? அவன் என்ன கொம்பனா, பெரிய கொம்பியா? சொல்லுங்க. ஆண்டவர் நினைச்சாருன்னா ஒரு நொடியில அவங்களை என்ன பண்ணிடுவாருங்க, உன் காலில் சரணடைய வச்சிருவாரு. அதுக்கு போய் கவலைப்பட்டுக்கிட்டு, துக்கப்பட்டுக்கிட்டு, வருத்தப்பட்டுக்கிட்டு, வேதனைப்பட்டுக்கிட்டு, என்ன இப்படி சொல்லிவிட்டாங்க, உன்னதான் சொல்லுவாங்க, பின்னார சொல்லுவாங்க.
நீ தான் ஏசுநாதர் கும்பிடுற, உன்னை தான் சொல்லுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரி ஏசுநாதர் கும்பிட்டுருந்தா பக்கத்து வீட்டுக்காரி சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமா, என் நிமித்தம் நிந்தித்து சொல்லுங்க. என்ன நிந்திக்கணும்? எனக்கு இப்ப நிந்திக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு புலம்புறேன் நான். விபச்சாரம் பண்ணிட்டாங்கன்னு ஒரு சபையே உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுச்சு, என்ன பேசுச்சு. பேச பேச எனக்கு சந்தோஷம். ஆமென், அல்லேலூயா. பேசட்டும். என்னை பார்க்குற ஒருத்தர் இருக்கிறார், என்னை நியாயம் நான் அதனால நான் இல்லைன்னு சொல்றதுனால நான் உத்தமன் ஆயிட மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்கணும். நான் இந்த தப்பெல்லாம் செய்யலைங்க அப்படின்னு போய் அவங்க கிட்ட விளக்கம் கொடுக்கறதுனால அவங்க பார்வைக்கு நான் உத்தமனாக போறதில்ல. கேட்டவங்க பார்வைக்கு நான் என்ன செய்ய போறதில்ல, உத்தமனாக போறதில்ல. என்னுடைய நீதி கர்த்தரால விளங்கும். என்னுடைய நீதி பட்ட பகலை போல வெளிச்சத்துக்கு வரும். ஆமென் சொல்லுவோமா? உங்களுடைய நீதியை கர்த்தர் வெளிச்சமாக்குவார். உங்களுடைய நீதியை கர்த்தர் உயர்த்துவார். ஏன்னா உங்க நீதியை கர்த்தரே உங்களுடைய நீதியா இருக்கிறாரு. கர்த்தர் உங்க மேல நீதியின் சூரியனா இருக்கிறாரு. அவருடைய நீதியை கர்த்தர் உங்க மூலமா தான் வெளிப்படுத்துவாரு. நீங்க தான் பரிசுத்தவான் என்பதை இந்த தேசத்துக்கு வெளிப்படுத்துவதற்காகத்தான் கர்த்தர் உங்க மேல உதிச்சிருக்கிறாரு. உங்களை பிரகாசிக்க பண்ணதற்காக தான் உங்க மேல கர்த்தர் உதிச்சிருக்கிறாரு. நிந்தித்து அடுத்து என்ன பண்றாங்களா? நிந்தனையோடு விட்டுருந்தா பரவாயில்ல, தண்ணி பிடிக்க கூடாது, ஊருக்குள்ள வரக்கூடாது. அப்புறம் இவனோட இவங்களோட எல்லாம் யாரும் என்ன செய்யக்கூடாது, இனிமேல புழங்க கூடாது. இந்த மாதிரி உபத்திரவத்துல நீங்க யாரும் சகிச்சு வரல. கவர்மெண்டே சொல்லுது. இப்ப என்ன சொல்லுது? தண்ணி கொடுக்க கூடாது, வேலை வாய்ப்பு கொடுக்க கூடாது, சலுகை. போ, என்ன பரலோகத்தில் இல்லாத சலுகை என்னையா சலுகை? நீங்க காலையில் தான் நாங்கள் பேசிக்கிட்டோம். நான் கவர்மெண்ட்ல 37 வருஷமா வேலை செய்யறேன். 37 வருஷமா பாடுபட்டதனுடைய விளைவு சம்பளம் 1,10,000 ரூபாய். என்னுடைய மாமா பேரன் கிறிஸ்தவன், ரட்சிக்கப்பட்டவன், 6 வருஷமா 7 வருஷமா தான் வேலை செய்யறான் ஒரு பிரைவேட் கம்பெனியில. கவர்மெண்ட நம்பல. 1,20,000 ரூபாய் அவன் சம்பளம். எத்தனை வருஷம்? கேட்பில்லர் கம்பெனில ஜேசிபி எல்லாம் செய்யறாங்கல்ல, அந்த கம்பெனிக்குள்ள இருக்கிறான். கர்த்தர் கொடுத்த வேலை இது. 5 வருஷம் வேலை முடிச்சுட்டு 5 லட்சம் ரூபாய் இன்சென்டிவ், 5 லட்சமோ 3 லட்சமோ ஏதோ இன்சென்டிவ் என்ன தர்றாங்க. ஹாஸ்பிட்டல் செலவு ஃப்ரீ. என்னென்ன சலுகையை கொடுக்குறாங்க ஐயா. கவர்மெண்ட் வேலைக்காக நம்பிக்கிட்டு கர்த்தரை ஏமாத்தாதீங்கயா. சில ஆளுங்க கவர்மெண்ட் வேலைக்காக என்ன பண்றதில்ல, நான் கிறிஸ்தவன் என்ன பண்றதில்ல, காட்டுறதில்ல. கர்த்தர் உயர்த்த நினைச்சாருன்னா அந்த உயர்வை எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது. கவர்மெண்ட் வேலையெல்லாம் பெரிய வேலை கிடையாது. நீங்க உள்ள கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டு நாய் படாத பாடுபட வேண்டியதா இருக்கு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நான் சொன்னாலும் சிலருக்கெல்லாம் புரியாது. அப்படிங்க ஆளும் யாரும் அந்த மாதிரி இல்லை. ஸ்தோத்திரம். ஆனா உங்க உயர்வு யாரால வரணும்? எங்க எப்படி வேணாலும் வச்சு கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்களை அவர் உயர்த்துவார். உயர்த்துவார். அல்லேலூயா. உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள். எப்படி சொல்லணும்? என்னத்த சொல்லணும்? பொய்யா, தீமையான மொழிகளை, கெட்ட வார்த்தை, தப்பான வார்த்தைய உங்க பேர்ல உண்மையா சொன்னாங்கன்னா அதுக்கு எந்த ஆசீர்வாதமும் வராது. என்னங்க? ஆனா என் பேர்ல தப்பா சொல்றாங்கன்னா நான் என்ன பண்ணணும்? குதூகலம் கொண்டாட்டமே அப்படின்னு என்ன பண்ணணும்? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே அப்படின்னு என்ன பண்ணணும்? பாட்டு பாடணும். உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்களானால் நான் யாரு? சத்தமா சொல்லுங்க. பாக்கியவான்.
ஏன்? என் உப்பினுடைய சாரத்தை அழிக்கிறதுக்கு இப்போ ஒரு நெருப்பு அங்கே என்ன செஞ்சிருக்குது? வெளிச்சு வருது. ஆனா எங்கிட்ட வந்தா அந்த நெருப்பு அணைஞ்சு போயிருமே ஒழிய உப்பு வெடிக்காது. உப்பு வெடிக்காது. இந்த உப்பு வெடிக்காது. இந்த உப்பு இல்ல, இந்த உப்பு வெடிக்காது. சொல்லுங்க, இந்த உப்பு எந்த நெருப்பை போட்டாலும் வெடிக்காது, சாரம் அழியாது, சாம்பல் ஆகாது, குப்பைக்கு போகாது, ஒரு காலையும் மிதிபடாது. இது கோவரத்துக்கு போக வேண்டிய உப்பு, குன்றின் மேல் இருந்து பிரகாசிக்க வேண்டிய உப்பு. அல்லேலூயா. உலகத்தை மாற்ற வேண்டிய உப்பு, உலகத்துக்கு ருசியை கொடுக்க வேண்டிய உப்பு. இந்த உப்புல எந்த சொந்தக்காரனும் சாரத்தை கெடுக்க முடியாது. எந்த சமுதாயமும் இந்த சாரத்தை கெடுக்க முடியாது. சிலருக்கெல்லாம் சமுதாயம் தேவையில்லை, வீடே போதும். சிலருக்கு பிள்ளைகளே போதும். மகா உத்தரவுப்படுத்துவாங்க. ஏய், சர்ச்சுக்கு போயேதான் ஆகணுமா? ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு கறி எடுத்துட்டு வரேன், கறியை காய்ச்சி இட்லி சுட்டு வச்சுட்டு அப்புறம் போ. அந்த கறியை காய்ச்சி இட்லி சுட்டு முடிக்கும் போது மணி 11:30 ஆகி போயிடும். பாசு பிரசங்கத்தையும் முடிச்சிடுவார். இனிமே போய் என்ன பண்றது? சரி, வீட்டிலே கடை. இப்படியெல்லாம் உத்தரவுப்படுத்துவாங்க. ஆனா உப்பின் சாரம் கெடக்கூடாது. அல்லேலூயா. மகிழ்ச்சியா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க, கர்த்தரை ஆராதிங்க. எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை பாடுகள், உங்களை குறித்து எவ்வளவு கேவலமா பேசுறாங்க, உங்களை குறித்து உங்களை புரிஞ்சுக்காம பேசுறது கூட பாடுகள் தான். உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை புரிஞ்சுக்கல, உங்களை தப்பு தப்பா பேசுறாங்க, அதுவும் என்னதான்? பாடுகள் தான். அப்ப என்ன பண்ணணும்? நீங்க வருட்டம் விஷ வச்சு கொள்றேன். இல்ல, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நான்லாம் என் மனைவிய கொல்றதுக்கு பல விதத்துல யோசிச்சேன். அதனால அந்த வார்த்தையை நான் சொல்றேன். நான், நீங்க யாராவது தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்ப நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிற வழியில கூட ஒரு 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 இந்த கல்லெல்லாம் தோண்டி எடுப்பாங்களே, வெட்டி எடுப்பாங்களே, அது என்னது? சொன்ன வார்த்தை மைல்ஸ். மைல்ஸ் எடுத்த இடம் இருக்குது, கல்குவாரி. அது ரோட்டு ஓரத்திலேயே ஒன்று இருக்குது, ரொம்ப ஆழமா வெட்டி எடுத்துருக்குறாங்க. அதுக்கு படிக்கட்டெல்லாம் கிடையாது. அது இப்போ வந்து தண்ணி முக்காவாசிக்கு வேலை வந்து என்ன நிற்கிது? நான் போன நாள்ல இருந்து தண்ணி நிற்கிது. அப்ப நான் நினைச்சேன், இந்த குட்டையை நான் முதல்ல பார்த்துருக்க கூடாதா? ஏன்னா எங்களுக்குள்ள அவ்வளவு சண்டை, அவ்வளவு மன வருத்தங்கள், அவ்வளவு கசப்புகள். அவளுடைய உடல்நிலை சரியில்லாததுனால அவ்வளவு பாதிப்பு. அது அப்படியே எங்க மேல என்ன பண்ணிடுச்சுங்க? திரும்பிடுச்சு. அவ்வளவு பிரச்சனை எங்களுக்குள்ள இருந்துச்சு. எத்தனையோ முறை அப்படி தூங்கிட்டு இருப்பா, தலகாணி பக்கத்துல கிடக்கும், எந்திரிச்சு அப்படியே முகத்து மேல வச்சு ஏறி கொஞ்ச நேரம் உட்கார்ந்துடலாமா? அவங்கள வச்சுக்கிட்டே தான் சொல்றேன். அவங்க மனசு கஷ்டப்படணுங்கிறதுக்காக சொல்லலை நான். அவ்வளவு கொடூரமா என்ன பண்ணேன் நான்? ஏன் வேதனை. ஆனா இன்னைக்கு எங்க வாழ்க்கையை ஆண்டவர் அமிர்தமா மாத்தி இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல தோழனும் தோழியை போல நாங்க இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நான் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. ஆமா, நம்ம குடும்பத்திலே இருக்கிறவங்க நம்மளை புரிஞ்சுக்காம என்ன செய்வாங்க? நம்மளை உபத்திரவப்படுத்துவார்கள், கேவலப்படுத்துவார்கள், பாடுபடுத்துவார்கள், சங்கட்டப்படுத்துவார்கள், அவமானப்படுத்துவார்கள், நிந்திப்பார்கள், ஏளனப்படுத்துவார்கள். செத்து போயிடணும் போல தோணும். சில நேரத்தில் பாஸ்டே பண்ணுவார் பிரசங்கத்துல. செத்து போயிடலாமா அந்த பிரசங்கத்தை கேட்கறதோட அப்படிங்கிறது போற கூட என்ன செய்யுங்க தோணும். கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்களே அடிக்கிறது, வாரம் என்ன பண்றதுங்க, எய்ம் வச்சு அடிக்கிறது, இப்படியெல்லாம் நடக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணணும்? சந்தோஷமா சந்தோஷமா கர்த்தரை மகிமைப்படுத்தணும். நீங்க பாக்கியவான்கள். இப்படி நடந்தா பாக்கியவான். இது எதுவுமே நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொஞ்சம் குறைவுன்னு அர்த்தம். என்னங்க, லாட்டரி சீட்டா வாங்குறீங்க, ஒரு லாட்டரி சீட்டு கூட அடிக்கல, ஒரு நம்பர்ல மிஸ் ஆகுது, எப்படி இருக்கு உங்களுக்கு? ஒரே ஒரு நம்பர்ல 2 கோடி மிஸ் ஆயிடுச்சு. ராத்திரி பூரா தூக்கம் வராது.
துர்பாக்கியசாலிய. ஆனா அடிச்சவன் எப்படி இருப்பான்? அதே மாதிரிதான் இதெல்லாம் எனக்கு நடக்குதுன்னு சொன்னா நான் 2 கோடிக்கு மேல லாட்டரி சீட்ல விழுந்த ஆளு, நான் பாக்கியசாலி. சத்தமா சொல்லுங்க. ஆமா. ஏன் என் சாரத்தை அழிக்கிறதுக்கு பிசாசு என்ன பண்றான்? முயற்சி பண்றான். என் சாரம் உலகத்துக்கு தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகவே என்னை பயன்படுத்த போகிறார். இந்த தேசத்தில் என்னை உயர்த்தி வைக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, நீங்கள் பாக்கியவான்கள். சொல்லுங்க, நான் யாரு? இனிமே என்ன பண்ணணும்? இது நடந்துச்சுன்னா பாஸ்டருக்கு போன் அடிச்சு, பாஸ்டர் இப்படி எல்லாம் பேசுறாங்க பாஸ்டர், என்ன பாஸ்டர் பண்ணட்டும் அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. கதவை சாத்திக்கிட்டு நீங்களே என்ன பண்ணணும்? என்ன பாட்டு போடணும்? எதா ஒரு தண்டனக்கா பாட்டை போட்டு விடுங்க செல்போன்ல. கதவு சாத்திக்குங்க, தண்டனக்கா பாட்டை போட்டு டைன் 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 ஹை ஹை அப்படின்னு ஆடுங்க. சந்தோஷம். எப்படி உங்களால என்ன செஞ்சா உங்களால சந்தோஷமா இருக்க முடியுமோ அதை செஞ்சு சந்தோஷமா இருங்க. ஆமென். நிந்திக்க நிந்திக்க உங்களுடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகணும்? சந்தோஷம் மேல போய்கிட்டே இருக்கணும். உங்களை தப்பா சொல்ல சொல்ல உங்களுக்கு சந்தோஷம் என்ன ஆகிட்டே இருக்கணும்? கூடிக்கிட்டே இருக்கணும், கூடிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்ன ஆகிட்டே இருக்கு? ரொம்ப நெருங்கிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் பாக்கியவான்கள். சந்தோஷப்பட்டு களிகூருங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். எங்கங்க? சத்தமா சொல்லுங்க. என்ன பண்ண சொல்லுங்க? சந்தோஷப்பட்டு களிகூருங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன். உங்களுக்கு முன் இருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள். அவங்களாம் துன்பப்படுத்தின எந்த ஒரு தீர்க்கதரிசியும் அப்படியே என்ன செஞ்சிடல, கெட்டு போயிடல. அவங்கெல்லாம் பிரகாசித்தார்கள். நானும் பிரகாசிப்பேன். அப்போ என்ன வைரம் அந்த பட்ட தீட்டுறதுக்கு தான் இதெல்லாம் நடக்குது. கத்தியை ஷார்ப் பண்ணணும்னா என்ன பண்ணி ஆகணும்? சாணக்கல்லில் கொடுத்தே ஆகணும். சாணக்கல்ல கொடுத்தா தான் கத்தி ஷார்ப் ஆகும், வேலை நல்லா நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால என் பொண்டாட்டியே புரிஞ்சுக்கலங்க, புரிஞ்சுக்க வேண்டாம். உலகத்துல யாருமே உங்களை எதுக்கு புரிஞ்சுக்கணும்? உங்களை புரிந்தவர் ஒருவர், நீங்க அவரை முதல் புரிஞ்சுக்குங்க. ஹல்லேலூயா. நீங்க அவரை சரியா புரிஞ்சீங்கன்னா இந்த உலகம் உங்களை சரியா புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும். திரும்பும் மாறும். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப எந்த ஒரு அவமானமும், எந்த ஒரு நிந்தையும், எந்த ஒரு பாடுகளும், எந்த ஒரு சொல்லும், மனுஷனுடைய பார்வையும், ஏளனமான பேச்சும், பொது இடத்துல என்ன நடத்துற விதங்களும் என்ன பண்ணக்கூடாது? என்ன பாதிக்கக்கூடாது. அந்த பாதிப்பு எனக்கு எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா?